உங்கள் ஜெய்சோகன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு நியூ சைக்கிள் எடுக்க போகிறோங்க. நியூவில் செகண்ட் இதில் தான் வாங்கினோம். பட் நம்ம இந்த வாட்டி தரமாக ரெடி பண்ணியிருக்கோங்க. ஸ்டிக்கரிங்கில் இருந்து எல்லாமே தரமாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு ஏதாவது இருக்கோங்க. வாங்க வீடியோ பெடல் பண்ண கண்டினியூ பண்ணுறேன். பட் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுற சைக்கிளை பற்றி நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன்லாம் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட்ஸில் வாங்கினோம். பிராண்டட் வந்து பிராண்டே இல்லாமல் தான் கொடுத்தாங்க. நார்மலாக இந்த பிளாக் பெயிண்டோட தான் கொடுத்தாங்க. பட் நம்ம இப்போ ஸ்டிக்கரிங்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. நான் நடுவில் போடுவேன். ஸோ இப்போ வந்து இந்த சைக்கிளை வந்து நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு நான் வாங்கினேன். ஸ்ட்ரென்த்துக்கு அப்புறம் ரைடிங்கு. சரி, நம்ம பசங்க எல்லாம் இது ரைடிங் கொடுத்தா சைக்கிள் எல்லாம் சைக்கிள் இல்லைன்றாங்க. ஸோ அவங்களுக்கும் இதை கொடுப்பேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரென்த்துக்கும் ஃபுல்லாக இது மாஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இதுக்காக தான் வாங்கினோம். ஸோ அடுத்து அப்புறம் கிண்டி பார்க் வேறு போகிறோம். ஸோ அங்கே இந்த சைக்கிள் எடுத்து போகும்போது நம்ம டெராய்டு தான் எடுத்து போட்டுருவோம். ஸோ இந்த சைக்கிள் ஏன் முன்னாடி எல்லோரும் கமெண்ட்டில் மாற்றாமல் சொல்லுங்கள். நம்ம அந்த நேமே வைக்கலாம். ஸோ என்னால் யோசிச்சு நிறைய பார்த்தேன், பட் முடியல. ஸோ உங்கள்கிட்ட அதான் எனக்கு கேட்குறேன். ஸோ அடுத்தது நான் கொஞ்ச நேரம் பற்றி பிளாக் பண்ணி பார்த்தேன். இது 35 ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அங்கே போய் சேர்கிறதுக்கு ஒரு 6 hours என்னமோ அப்படின்னு காட்டுதுங்க. 6 hours இல்லை, அதுக்கும் கொஞ்சம் தள்ளியாக காட்டுது, கம்மியாக காட்டுது. நான் சரியாக பார்க்கல அவ்வளோவா. ஸோ நம்ம கூட யார் யாராங்க பார்த்தீங்கன்னா தீபக் மட்டும்தாங்க வரா. ஸோ மித்த பசங்களாம் இது லீவ் டைம்லங்க, அதனால இது பிஸியாக இருக்காங்க. நான் ஆமாம் அப்பா எவ்வளோ நாளாச்சு இந்த மாதிரி ரைடெலாம் பண்ணி. இப்போ சைட்டாக எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கிண்டி பார்க்குக்கு அங்கே போவோம். இந்த வழியை நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க, கவலைப்படாதீங்க. இந்த வழியில் தான் நம்ம போகணும். பையன் துள்ளுறா போல. ஆக்சுவலாக நான் ஹெல்மெட் போட்டிருக்கேன். தீகேக்கு ஹெல்மெட் போடல, ஏன்னா அவங்ககிட்ட ஹெல்மெட் இல்லை. ஸோ அதனால் அவன் போடல. இப்போ ஸ்ட்ரைட்டாக அங்கே போய்ட்டு நாங்கள் சும்மா ஏதாச்சும் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் இது தாங்க பண்ண போகிறோம். ஸோ நம்ம அந்த செகண்ட்ஸில் சைக்கிள் வாங்கியிருந்தோன்னு சொன்னாங்க. அதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நிறைய மாடிஃபை பண்ணுங்க. இன்னும் நிறைய இருக்குது வேறு. கீர் ஒர்க் ஆகலை, எதுவுமே பண்ண மாட்டேங்குதுங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணால் நல்லாயிருக்கும். பையனும் தாண்டுறோன்னு பார்க்குறேன், நான் ஜாலியாக அப்படியே தாண்டுறேன். ஹா நம்ம சைக்கிளெல்லாம் யாராலும் இது பண்ண முடியாது. பட் இருக்குது நிறைய சைக்கிள், சூப்பர் சைக்கிளாக. நம்ம சைக்கிளுக்கு முன்னாடி அதுங்களாம் இருக்குங்க. எல்லா சைக்கிளும் வாங்கலாங்க, இருங்க. நம்ம தான் வெயிட். ஆக்சுவலாக உங்கள்கிட்ட கேமரா வியூ எப்படி இருக்குன்னு தெரில, நான் எப்படி பார்க்கணும்னு தெரில. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வேறு இதுங்க. குட்டி பாப்பா நம்மளை இப்படி பார்த்துட்டு போச்சுங்க ஒரு மாதிரி.
யாரா இந்த பையன் அப்படின்னு பார்த்துட்டு போச்சுங்க. ஏன்னா நான் கேமரா செட் போட்டுட்டு பைக்கெலாம் போட்டு இது மாஸ்க்கு போட்டுன்னு இருக்கேன், ஹெல்மெட் வேறு போட்டிருக்கேனா, அதனால் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகுதுங்க க்யூட்டாக. ஸோ அட்லாஸ்ட் நம்ம கொஞ்சம் தூரம் வந்துட்டோங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போயிடுவோம். ஆக்சுவலாக நம்ம சன்ரைஸ் பார்க்க போகிறோம்னு சொன்னேங்க, அந்த பிரிட்ஜாண்ட தாங்க போவோம். ஆக்சுவலாக தீபக் பார்த்தீங்கன்னா என் கூட இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் ரைடுக்கு வரான். முதிக்கிறாங்க, நான் ஃபஸ்ட் டைம் வராருல, அதனால தான். இன்னும் ரோட் பேசிக் பற்றி ரொம்ப அவ்வளோ தெரில. இப்போ தான் ரூல்ஸ் சொல்லி கூட்டின்னு வரேன், பட் ஆனால் அவ்வளோ துள்ளுறாரு, பார்த்துக்கலாம். நல்லா ரூல்ஸ் சொல்லி கூட்டின்னு வரேன். ஆக்சுவலாக நம்ம ஹெல்மெட் பின்னாடி ஒரு லைட் இருக்குங்களாங்க, அது இப்போ ஆன் பண்ணி விட்டுருக்கேன். எல்லாருக்கும் வியூ எப்படி இருக்குன்னு தெரில. மறக்காமல் நான் முடிஞ்சால் இது ஃபோட்டோ எடுக்கிறேன், இல்லைனா ஏதாச்சும் வீடியோ எடுக்க சொல்கிறாங்க பசங்களை. முன்னாடி தீபக் மட்டும்தான் நான் பசங்களை சொல்கிறேன், எல்லோரும் வரானுங்க நினச்சின்னுக்கிறேன். ஒரு நாள் எல்லோரும் போவாங்க, அப்போ வந்து தரமாக ஒரு ஃபனி மூவ்மெண்ட்டாக இருக்கும் எப்பவுமே. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு சன்ரைஸ் பிரிட்ஜு நான் ஒரு வாட்டி வந்து காமிச்சேன் இல்லைங்க, அந்த பிரிட்ஜ் மேலே தான் ஏற போகிறோம். சும்மா இப்போது ஸ்மூத்தாக ஆனால் ஸ்லோவாக ஆனால் ஸ்பீடாக லிமிட்டாக ஏற போகிறோங்க ஸ்பீடாக. இப்போ பிரிட்ஜ் மேலெலாம் ஏறும் போது நம்ம என்ன கீர் போடணுன்னு எல்லாேருக்கும் டவுட் இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள். 3rd கீர் போட்டுக்கின்னு 3rd கீர் இப்போ ஆயிடுச்சா. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஏற்றணுன்னா நல்லா அமுக்கணுங்க பெடலில் எப்பவுமே இது டோஸில் தாங்க அமுக்கணும் ஸ்பீடாக, ஏன்னா அப்போ தான் நல்லா இப்போ ஸ்பீடாக போகும். 3rd கியரில் நீங்கள் இது நார்மல் இதில் அமுக்குனிங்கன்னா கால் இது வலிக்கும், டோஸில் அமுச்சிங்கன்னா வலிக்காது. இப்போ 2nd கியர் போட்டுக்கலாங்க நார்மலாக, அப்படியே ஸ்மூத்தாக போகும். வாவ், இருங்கங்க உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன், நான் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள், வரவழைத்திக்கிறேன். அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். ஐயோ செம்மையாக இருக்குங்க. ஸோ எல்லாம் இப்போ வந்து சன் அப்படியே டவுன் ஆகினே வருதுங்க. வாவ், ஆரஞ்சு கலரில் இருக்குங்க ஃபுல்லாக அப்படியே. வாவ், ஸோ இப்போ அந்த இது சன் டவுன் ஆகிறத பார்த்துட்டு அப்படியே போகிறோங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னா கூகுள் மேப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ யார்கிட்டச்சும் வழி கேட்டு தான் நம்ம போகணும், இல்லைனா ஹாட்ஸ்பாட் யார்கிட்டச்சும் கேட்கணுங்க. நெட்டே நான் இது ரீசார்ஜ் முடிஞ்சிச்சுங்க, வேறு கால்ஸ் மட்டும்தான் இப்போ ஆல் ஒன்லி இன்கமிங் தான் வருது, இப்போது அவுட் கோயிங் போகாது வேறு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா யார்கிட்டச்சும் இது ஹாட்ஸ்பாட் மட்டும் கேட்க போகிறோம், இல்லைனா நார்மலாக அப்படியே இது பண்ண வேண்டியதாங்க, வேறு யார்கிட்டையும் கேட்டு போக வேண்டியதான். செம்ம இதுங்க. வா, எப்படி இருக்குன்னா அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குங்க. பார்த்துக்கலாம். அந்த வாரிசு படத்தில் தளபதி சொல்லுவார் இல்லைங்க, எல்லா இடமும் நம்ம இடம் தான், அந்த மாதிரி தான். ஏய் பின்னாடியே வாடா, பயந்து நிற்கிறான் அவன். ஏன்னா கூகுள் மேப்பில் இல்லைங்க, எனக்கும் வழி அவ்வளோவா தெரியாது, பட் நம்ம இப்போது எப்படியாச்சும் கேட்டலாங்க. ஓகே, இந்த இடத்துலேருந்து யார்கிட்டயாச்சும் கேட்டு பார்க்கலாம். கொஞ்சம் கேட்டு நான் இது வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. பாட்டு ஆன் பண்ணி கொடுத்தாருங்க, இப்போ அதனால தான் நம்ம போகிறோம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அவர் அதுக்குள்ளே கிளம்பிட்டார், அதுக்குள்ளே நான் இது வீடியோ எடுத்துக்கிறேன்.
ஸோ இப்போ இந்த சந்து இல்லை, பட் அதுக்கு அடுத்த சந்து நம்ம போகணும். ஆமாங்க. சந்து கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு சந்து வருதுன்னாங்க, அந்த சந்தை காணவே காணும். ஃபோன் வச்சிருக்கியாடா? இந்த வச்சில்லையா? இல்லை வீடியோ எடுக்க தான் உங்கள் ஃபோனில் அப்படியே முன்னாடி இருடா, எனக்கே குழப்புது. ஆமாம், தெரியுமா உனக்கு வழி? உண்மையாக சொல்கிறா? ஆஹா, சில்ட்ரன்ஸ் பார்க்கும் சிவன் பார்க்கும் அது வடபால் நீங்க ஹிந்தியில் இருக்கா. அவன் எதோ சொல்கிறான், நான் எதோ சொல்கிறேங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு கூட வரும்போது தாங்க ஃபன்னி மூமெண்ட்ஸாக இருக்கும். ஆமாம். முன்னாடி வா. சரி, ஸ்லோவாக போகிறேன். இப்படிக்கா வாடா டே, 2 ரோட்டில் நீ ஓட்டுனுக்கிறடா. நான் எங்கே ஓட்டுறேன், நீ எங்கே ஓட்டுற? என் பின்னாடி ஃபாலோ பண்ணு, பேக் ஃபாலோ. வாவ், அந்த ஆரஞ்சு கலர் இங்கே தெரியுதுங்க. ஃபஸ்ட் டைம் ஹெல்மெட்லாம் மாட்டின்னு போகிறேன். ஆமாங்க, ஹெல்மெட் வாங்கினதுலேருந்து நான் மாட்டவே இல்லை எந்த ரைடுக்கும். இப்போ தான் மாட்டுறேன். ஏன்னா நம்ம ஒழுங்காக போனால் கூட சில பேர்லாம் ஒழுங்காக வர மாட்டாங்கங்க. அதனால தான் ப்ராப்ளம். இனிமேல் எல்லா இடத்துக்கும் ஹெல்மெட்டை தான் போக போகிறேன். பைக்குக்கு எப்படி ரூல்ஸோ அதே ரூல்ஸ் தான் நம்மளுக்கும். ஆனால் பைக்கே ஓட்டக்கூடாது, நம்ம தப்பு தான். பட் அதே மாதிரி நம்ம ஹெல்மெட்டும் சைக்கிளுக்கும் போடணும் கண்டிப்பாக. அதுக்காக நீ பைக் ஓட்டுறியானா? ஐப்பே இல்லைங்க, நான் ஓட்டவே மாட்டேன். ஸோ இதுக்கப்புறம் எந்த யூட்டனா தெரியாது. ஸோ ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேங்க. வா. ஆக்சுவலாக பையன் இது சைக்கிளே செகண்ட் ஹேண்ட்ஸில் தான் வாங்கினான். அவனுக்கு கீரே ஒழுங்காக இருக்காதுங்க. ஆக்சுவலாக செகண்ட் ஹேண்ட்ஸில் வைக்கிற சைக்கிளில் பாதி எல்லாம் அத்தை குச்சி 3 வருஷமா எனக்கு இதே செகண்ட் ஹேண்ட்ஸில் தான் சொன்ன மாதிரி இருந்ததுடா. நீ தான் சும்மா சொன்னானா? என்னெல்லாம் கதை விட்றானுங்க என்னங்க. தீபகே, இது எப்படி இருக்குது? பின்னாடி திரும்பாத, அங்கே போ. இது எப்படி இருக்குது உனக்கு? யார் கூட வச்சு இந்த மாதிரி வந்திருக்கியா? சைக்கிளில்? பைக்கில் வந்ததில்ல, சைக்கிள். சரி, இனிமேல் அண்ணா கூட இரு, ஜாலியாக. சும்மா எல்லோரும் இப்போ இங்கே போகிறோமா, அடுத்தது நிறைய ரைடு ஊட்டி கிழக்கணலாம் அந்த மாதிரி போயின்னே இருக்கணும் நம்மலாம். அதான் நானும் மறந்துட்டேன். ஸ்ட்ரைட். ஹாஸ்பிட்டலில் வேறு ஏதோ கம்பெனி. ராங் ரூட்டில் வரீங்க தாத்தா. திருப்பியும் அப்படியே தாங்க போகிறாரு. சொல்கிற ராங் ரூட்டில் வரீங்கன்னு. அப்போது சரியான தூக்கமாக இருக்கிறாரு போல, தூங்கினே போகிறாரு. இப்போ அந்த ஆரஞ்சுலாம் அப்படியே தெத்துங்க மேலே மட்டும். உங்களுக்கு எப்படி தெரியும் தெரில, இங்கே தெத்தா. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஓகே பஸ்ஸு வரது தெரியாமல் நான் ஃப்ரீ ரோடாக இருக்குது கொஞ்சம் இப்படி சைடாக போயிட்டாங்க. பட் நஷ்டாரு நான் ஒதுங்கிட்டேன்.
இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன தப்புனால தான் நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்துடுறோம். இந்த மாதிரி வராதுன்னு நினச்சி இனிமேல் அதை பண்ணக்கூடாது. அப்படியே மாற்றிக்கினே இருக்கணுங்க. நம்மளை ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அப்படியே டப்புன்னு வாங்கண்ணா புதுசாக மாறிடணும். அதை விட்டு அது இல்லை, அது நான் பண்ணல அப்படின்னு சாதிக்கக்கூடாது. எப்பவுமே அப்படியே சாதிச்சா நம்ம மேலே தப்பு இருக்கக்கூடாது. தாம்பரமுக்கெலாம் இருக்குங்க. தாம்பரம்லாம் போகலாமா தீபகே? தாம்பரம் போகலாமா? தாம்பரம் போகலாமா? இதுக்கே நான் ஸ்பீடாக போகிறேன்ட்டு கால் வலிக்குதாங்க பையனுக்கு. இதுயா வாடா, டெராய்டில் யாருக்கு தர மாட்டேன். இது என்னோட இங்கே பாடுறா தங்கம்லாம் இதாண்டா தங்கம். வர ஸ்பீடுக்கு இதுவே கல்டுன்னு வருது. அவ்வளோ ஸ்பீட்லாம் நான் வரலங்க. ஐயோ அவ்வளோ ஸ்பீடெல்லாம் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க. நான் அவ்வளோ ஸ்பீடெலாம் வரல, லைட்டாக மீடியமாக. அதுக்குன்னு பைக் மாடலாம் முருகிறதோ அப்படிலாம் போல நார்மல். அது கூட அவர் முருகலை. யார் சார் நீ இப்போ தான் சொல்லிட்டேன் டப்புன்னு போகிறாரு. அப்படிலாம் நான் போகலைங்க, நார்மல் ஸ்பீடில் போயிடுங்க. இல்லை இதுக்கப்புறம் தெரியும் எனக்கு. பயந்து நிற்கிறான். மேப்பில் பாரு, மேப்பில் பாரு. பிரிட்ஜு கீழே தான் போன வாட்டி வந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், பிரிட்ஜு கீழே வந்துட்டு அங்கே எதுவும் விளாண்டு போயிட்டு அப்படியே திருப்பிடும். ஓப்பா ஆக்சுவலாக நான் ஸ்கூல் வேறு மாறிட்டேங்க. ரொம்ப இப்போது ஒரு மாதிரி இருக்குங்க, புதுசாக ஆள் மாறிட்ட மாதிரி இருக்குது. முன்னாடி இந்த ஜெய்சுகன் மாதிரி இருக்க முடியல. இப்போ ஒரு மாதிரி இருக்கேன். சுகன் மட்டும் எப்படி இருப்பான்னா அமைதியாக ஒரு மாதிரி இருப்பான். இதே ஜெய்சுகனும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருப்பான். ஃபுல்லாகவே அவன் அமைதியும் ஜாலியும் சேர்ந்து மாதிரி இருப்பான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இருக்க முடியல. சுகன் மட்டும் அப்படியே இருக்கிறான் அமைதியாக எல்லா இடத்துலையும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்படிக்கா போடணுமா? ஒரே நிமிஷம் கூகுள் மேப் செக் பண்ணிக்கிறேன். ஒய் இல்லை வா பார்த்துக்கலாம். அதெல்லாம் வரதான் செய்யும், நம்ம அப்போயே ஒழுங்காக இருந்துருக்கணும். வெயிட் பண்ணு கிராஸ் பண்ண தெரியாமல் நீ வேறு. ஓகேங்க, இப்படிக்கா போயிட்டு அப்படியே போகணுன்னு போட்டிருக்குங்க. இங்கே தான். அதெல்லாம் காட்டாக்காது. எனக்கு மைக்கு ஒரு மாதிரி நடுவுற மாதிரி இருக்குது, ஏன்னு தெரில. புரியல. ஆமாம் இப்படிக்கா. ஓகே வந்துட்டோங்க. ஸோ இங்கே ஈவெண்ட்லாம் நிறைய நடக்க வர. இன்றைக்கி ஏதோ ஈவெண்ட்டாக நடக்குதுங்க. வேர் பேக். ஸோ உள்ள விட்டாங்க, உள்ள போய் பார்ப்போம். வாவ், அப்படியே சும்மா சூத்தாக ஓட மாதிரி இல்லை. இப்போ எங்கே போகலாம்?
பார்க்கா அதை வாரம் காட்டுற வா. அடே ஏட்டடி வா 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 பார்க்க காமிக்கிறேன். இங்கே ஏதோ நிறைய ஃபெஸ்டிவல் நடக்குதுங்க. இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப் டேங்க வேறு, அதனால தான் போலக்கு எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. 20 சப்ஸ்கிரைபர் இருக்கும், 21 இருக்குது அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் டே. செக்கிங்லாம் இல்லை, நார்மல் இது தான், போக வேண்டி தான். கார் நிற்குதுங்க, கேப்பில் போக முடியாது, ஸோ அதனால தான் வெயிட் பண்ணுங்க. ஓகே இப்போ இங்கே வந்திருக்கோம், பார்ப்போம். இங்கே உள்ளமா ஹாக்கிங் உள்ளையா? ஸோ காலேஜில் நாங்களாம் ஏதோ ஈவெண்ட்ஸ் பண்ணிக்கிறாங்க நான் நினைக்கிறேன். சரியாக ஃபேஸை நல்லா எடுக்க முடியலங்க. சூப்பராக பாடுறாங்கங்க அந்த அக்கா, எவ்வளோ கூட்டம் பாருங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த அக்கா பாட்டுனதெல்லாம். பாட்டுன்னு இருக்கிறாங்க. பட் நம்ம தான் கிளம்புறோம், டைம் ஆயிடுச்சு சார். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக எங்கேயாச்சும் கடையில் நிறுத்தி தம்பிக்கு ஏதாச்சும் சாப்பிட ஏதாச்சும் வாங்கி கொடுக்க போகிறாங்க. ஏன்னா எதுவுமே இப்போ சாப்பிடாம தான் வந்திருக்கோம், மதியானம் எதுவுமே சாப்பிடல. ஃபுல்லாக அப்படியே வீடியோஸ்க்கு அந்த இதுக்கெல்லாம் போய்ட்டு இப்போ தாங்க வரும். ஸோ உங்களுக்கு கேமரா கரெக்டாக இருக்கா இல்லைன்னு தெரியவே மாட்டேங்குதுங்க எனக்கு சத்தியமாக. என்னால் கரெக்டாக கொடுக்க முடியுதா உங்களுக்கு தெரில கேமரா இது வியூ. இப்போ எப்படிக்கா போகணும்? நான் இப்படிக்கா போகணுமா? இப்படிக்கா போயிட்டு அப்படிக்கா போகணுங்க வேறு. இப்படிக்கா போயிட்டு போகணுண்டா. வா வா செம்ம சாங். ஆனால் அந்த வாய்ஸ் செம்ம சாங், கரெக்டாக அந்த அக்கா பாடினாங்க. உங்களுக்கு பாடினது சரியாக கேட்டிருக்குமா தெரில, ஏன்னா நான் மைக் மாட்டிருந்தேங்க, மறந்தே போயிட்டாங்க அந்த விஷயத்த. இங்கே மைக் மாட்டிருந்தது அந்த அக்கா செம்மையாக பாடினாங்களே. இப்போ நம்ம இப்படிக்கா போனோன்னா அப்போ இப்படிக்கா தான் வருவோம். அப்போ இந்த பக்கம் ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு வியூ கரெக்டாக இருக்கா நான் ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். இப்போ இங்கேருந்து கிளம்பலாங்க. வாடா வாடா டே, அதான் வீட்டுக்கு தான். சும்மா சொன்னா வா வா வாங்கி தரேன் சாப்பிட. ஏன்னா பசி அப்பயே சொன்னா வரேங்க. சாப்பிட வாங்கி தரேன் ஏதாச்சும் வா. ஆக்சுவலாக அங்கே பார்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஏரியாவே ஸ்பேஸே இல்லைங்க அவ்வளோவா. சைக்கிளுக்கு அவ்வளோவா இல்லை, பைக்கு காருக்கு அதெல்லாம் இருக்குது. அங்கே ஸ்பேஸ் இருந்ததுன்னா நான் விட்டு போயிட்டு நல்லா உணவு என்ஜாய் பண்ணிட்டு வந்துருக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கணும், நம்ம தான் லேட் பண்ணிட்டோமோ நம்ம வந்து. அந்த பக்கம் தானே இப்படிக்கா போகணும், கீழே ஆப்போசிட்க்கா இரு. அந்த காற்று கடை வருதா, அப்படிக்கா தான் போகணும். அந்த கடையை என்னால் மறக்க முடியாதுங்க. ஒரு வாட்டி ஒரு சம்பவம் ஆச்சு. நான் அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கிளாஸ்மேட் அந்த மாதிரி வந்திருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மட்டும் இதுவாக இருந்ததுங்க, எனக்கு பஞ்சர் ஆகிடுச்சு கரெக்டாக. அந்த கடை தான் நாங்கள் கேட்டிருந்தோம். பட் அந்த கடையில் அன்றைக்கின்னு காற்று அடிக்கிற இது சிலிண்டர் இதுவாகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு வழி எங்கேயோ இங்கேன்னு கேட்டு கடைசியாக
கடைசியாக அந்த இது கடையை பிடிச்சி இப்போ காற்று அடிச்சுட்டு வரத்துக்கு அதுக்கப்புறம் திருப்பி பஞ்சர் ஆச்சுங்க. பஞ்சர் போட்டணும். இரு வா 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 வா. இங்கேயும் சிக்னல் போட்டிருக்காங்கங்க, ஸ்பீடாக போகணும். அதுதான் எல்லோரும் இங்கே வந்துட்டியாடா, இப்படிக்கா வாடா டே. பா இப்போ தாங்க ஒரு பிக்கஸ்ட் ரைடு முடிச்சுட்டு அந்த மாதிரியே இருக்குது. ஆக்சுவலாக இப்போ சும்மா அப்படியே ஃபன் பண்ணிட்டு தான் வந்தோம். கேமரா கொஞ்சம் நான் பண்ணிட்டு கொஞ்சம் இந்த ரிலாக்ஸ் பண்ணிக்கலான்னு தான் வந்தோம். அப்படியே சின்ன சின்ன வீடியோ கிளிப் எல்லாம் எடுத்தோம். என்னது என்ன பண்ணுறது? ஆமாம்மா, பையன் மேலே சாலை. அப்புறம் ஒரு சேனல் வச்சுருக்கான் பையன் வேறு. சேனல் நேம் என்னடா? உன் சேனல் நேம் என்ன? MD தீபக். ஆமாம், 2 மாஸ்டர் இது இமோஜி போட்டு வருங்க. அழகாக அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் தான், நம்ம சேனலும் தான். ஐயோ, இந்த கடை மூட்டாங்க. இந்த கடைக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தேனே. சரி, டர்ன் பண்ணு. அப்போ அப்படியோ இதெல்லாம் நான் வந்த வழிடா. இங்கெல்லாம் நான் ஜாலி பண்ணுவேன். அதில் நல்ல கடையாக தேடி நிற்கிறோங்க. இப்போது அங்கே எதுவும் பார்க்கிங் ஏரியா அதனால இன்னும் கொஞ்சம் பிக்கா இந்த மாதிரிலாம் நாங்கள் நல்லையே இதுவும் இருக்கும் மாதிரி. வாடா, நான் வாங்கி தரேன்டா அவனுக்கு. வாடா. ஆமாம் வா. ஆமாண்டா. ஆமாண்டா, இந்த வழியாக தான்டா வந்தோம். நாய் தொத்தினதுமோ பயப்படுறாங்க பையன். சரியான போய் ஆக்சுவலாக நாய் எதுக்கு நம்மளை தொத்துதுன்னா நம்ம ஏதாச்சும் பண்ணுன்றதுக்காக தாங்க நாய் தொத்துது, மற்றபடி எதுவும் இல்லைங்க. லைட் எரியுதாடா? விட்டு எரியுதா இப்போ? அப்படியே இருக்கட்டும். விட்டு எரியுதுன்னா பேட்ரி லோ, இது ரொம்ப டவுன் ஆகிடுங்க. ஆமாம். ஆமாம், சார்ஜர் பின் இல்லைடா. பேட்ரி சார்ஜ் பின், இது சார்ஜ் பண்ணும் அது. பேட்ரி வாங்கி போடுறது போடலாம், நம்ம இஷ்டம். சார்ஜ் பண்ணுறதாலும் சார்ஜ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஒரு டிவைஸ் வந்துச்சு. ஆக்சுவலாக வரும்போதெல்லாம் அழகாக நான் வந்துடுவேங்க எப்படியாச்சும், எந்த ரூட்டாச்சும் வரும்போது. ஆனால் போகும்போது இருக்கு பாருங்க அந்த இது பயம். இந்த பக்கம் போயிடுவோமோ, இந்த பக்கம் போயிடுவோமோ, இந்த பக்கம் வரும். அதான் வரும்போது எப்படியா இருந்தாலும் நான் வந்துடுவேன்டா. எவ்வளோ பெரிய எந்த இதுவாக இருந்தாலும் வந்துடுவேன் நான். ஆனால் போகும்போது இருக்கு பாரு அந்த பயம். எங்கேயாச்சும் தப்பாக போயிடுவோமோ அந்த பயம் இருக்கும். சரிடா, இருடா வாங்கி தரேன்டா, அவனுக்கு ரொம்ப பசி. நான் தீபக்கு முந்துற. நான் கொஞ்சம் முந்துட்டுமா? சரி, எனக்கு கால் வலி, இது கொஞ்சம் ஸ்பீடாக போடுமா? சரி, ஓகே. தேர்ட் கீர் போட்டுக்கலாமா? பிரிட்ஜ் மேலே ஏற போகிறோம். ஒரு சின்ன தேர்ட் கீர் போட்டுக்கலாம். ஐயோ, அவன் வரலைங்க, ஸ்பீடாக போனதே. இருங்க, வெயிட் பண்ணலாம் அவனுக்காக. ஓரமாக நிறுத்திப்போம். பேகே என்னாச்சு?
நான் ஃபீல் பண்ணுறியா ஜிபேக்கே? நான் ஸ்பீடாக போகிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறியா? ஜாலி பண்ணுறேங்க. ஆக்சுவலாக நான் லைஃப்லேயே ஜாலியாக இருக்க டைம்னா இந்த டைம் தாங்க. இந்த டைம்லனா ஃபுல்லாக டயர்டாக இருக்கும். டயர்டாகிடுச்சுன்னா இந்த மாதிரி இது பண்ண வச்சுக்கோங்களேன், சைக்கிள் ரைடு வந்தோன்னா ஜாலியாகிடுவோம். புதிய கண்டுபிடிப்பு எஸ்எஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது எஸ்எஸ் சைக்கிளிங் எஸ்எஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் புதிய நோய் மருந்து. இந்த மாதிரி சைக்கிளில் எடுத்துன்னு நீங்கள் எங்கேயாச்சும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் போதோ டிப்ரெஷனில் இருக்கும் போதோ அப்படின்னு வந்தீங்கன்னா உடனே இந்த சைக்கிள் எடுத்துன்னு வாங்க, ரைடு பண்ணுவோம். சும்மா எங்கேயாச்சும் ஒரு தூரத்துக்கு போயிட்டு அழகாக பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். வாங்கி தரல வாடா, அவனுக்கு பசியை பார்த்துட்டு வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ கடைக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன சாப்பிட போகிறோன்னா காளாந்தாங்க சாப்பிட போகிறோம் நாங்கள் 2 பேர். ஸோ ஆர்டர் பண்ணியிருக்கோம், இது பண்ணலான்ட்டு, சரி வீடியோ எடுக்கலான்ட்டு. ஸோ இதோட இந்த வீடியோ ஆமாம், இந்த ரைடு எப்படி இருந்தது உனக்கு? சூப்பராக என்ஜாய் பண்ணியிருக்கான் பையன் ஒரு வாட்டி. இன்னும் நிறைய பேர் கூப்பிட்டு வருவோம்ல, சும்மா சொல்லி வச்சுருக்காங்க, பார்ப்போம் கூப்பிட்டு வரானுங்களா, ஜாலி பண்ணலாம். அதுதான் நம்ம தான் வைப் பண்ணலாம் ஜாலியாக. ஸோ இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு தட்டி விட்டுக்கோங்க. ஓகேங்க, பாய்.